இன்னும் கூட உங்களுக்காக சொல்கிறேன். 1001 ஒரு படம், பழைய 1001. புதுசு போய் பார்த்து வந்து என்னை வையக்கூடாது. பழைய 1001 அதில் அதுக்கு வசனம் இப்போ எழுதினவர் வந்து டக்குனு ஆர்கே சண்முகம் தான் வசனம் எழுதுறாரு. அதுக்கு கதை சொல்ல எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லி 1 மணி நேரம் முடித்த உடனே படம் பேர் என்ன வைக்கலான்னு எம்ஜிஆர் கேட்டாராம். 1001 சொன்ன உடனே டக்குன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, பைக்குள்ளே கையை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாராமுங்க. 65 வந்த படம் 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வாங்கின அந்த கதாசிரியர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. எம்ஜிஆர் கேட்டார், என்ன பணம் பத்தலையான்னாராம். சொன்னதுதான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா வள்ளல் நீங்கள் அள்ளி கொடுத்துருப்பீங்கள்ல. அதில் ஒரு காட்சியில் வசனகர்த்தா வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறாருங்க, இதை மட்டும் டைட் க்ளோஸ்அப்பில் வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் சிரிக்கிறாரு. எம்ஜிஆர் நல்ல டைரக்டர், எடிட்டர். அவர் சொல்கிறாரு, கேமரா பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களே, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இப்போ நான் வந்தவுடனே கேட்பேன், எப்படி 5 பேரும் ஒய்டில் இருக்கமா, நான் பேசுகிறப்ப க்ளோஸ்அப்பில் வர்றேன்னான்னு கேட்டுக்கிடுவேன். இப்போ என்ன ரவி லைவ் விடுறாரு போட்டிருக்காங்க, போயிட்டுருக்கா. அவர் தனியாக ஒரு உலகம் நடத்திக்கிட்டு இருப்பார் அவர். சரி, நீங்கள் கேட்க மாட்டீங்களே, எதுக்கு க்ளோஸ்அப் சொல்கிறீங்கன்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், இல்லை இந்த வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். அது என்ன வசனம் தெரியுமா? ஆர்எஸ் மனோகர் அதில் வந்து சர்வாதிகாரியாக வருவார். எம்ஜிஆரை பார்த்து சொல்வார், என் அதிகாரத்தை பற்றி உனக்கு தெரியுமா? உடனே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே, உன் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா, காலங்காலமாய் நிற்பதற்கு? இந்த ஒரு வார்த்தையை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இது எதுக்குங்கிறத போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னாராம். சிலப்பதிகாரம்னா என்னன்னு நாங்கள் ஊராக மேடையாக பேசினாலும் போய் சேர்றதோ இல்லையோ, ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் சிலப்பதிகாரம்னு ஒரு இலக்கியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறார்.